எத்தனை நாள் குளத்துல இருக்கணும்? 3 நாள்ண்ணா. நீ எத்தனை நாள் இருக்க போற? நீங்கள் வெளிக்கிற பிறகு இருப்பேன், இல்லைன்னா விளையாடுன்னு அடிச்சே சாரிச்சிருவாள். அப்போ 3 நாளைக்கு இதே ட்ரெஸ் தானா? போவேண்ணா, இதை வேறு தூக்கிட்டேன். இப்படியே போனால் அப்படியே காத்துடுவோம், ஃப்ரீயாக இருக்கும். மொத்தமாக போடாமல் இருந்தால் இன்னும் ஃப்ரீயாக இருக்கும்ல. நீங்கள் சும்மா என்ன நோண்டி ஆகிட்டு இருக்கீங்க. விளையாடு சொன்னது குமரனாவை அப்படியே கொண்டே சேவை விட சொல்லித்தான். உங்களை இல்லை எங்கேயாவது உங்களை கழட்டி விட்டுப்போம், அப்போ உங்களுக்கு தெரியும். என்னது ஒன்னனை மட்டும் கூட்டி போச்சனாலா? ஆறு அப்போ மட்டும் தப்பு பார்க்குறேன்டே, எப்படி கழட்டி விட்டு போகிறேன்னு பார்க்குறேன். சரிண்ணா அரியணை கொடுக்காதீங்க, விடுங்க விடுங்க. ஏய் ஏதோ அசிங்கமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன், வச்சுக்கிறேன்டே. நேவிட விஜிலன்ஸை பார்த்து போட் எப்போ வேணாலும் கிளம்பலாம். நம்ம ரெடியாக இருக்கணும். யாரும் வெளியில் போகக்கூடாது. மற்றவங்கிட்ட பேசினா டவுட்டு வந்துடும், யாரும் அதை போட்டு கொடுத்துடும். இங்கே தமிழ்நாடு மாதிரி பேசுகிற யார் இருக்கு? நீ மட்டும்தான் புறத்து போகணும். ஏதாவது வேணும்னா வாங்கி தராம். ஓகே, போட் அங்கேருந்து கிளம்பும்போ நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். நிறைய லக்கேஜஸை கொண்டு போகாத, இம்பார்ட்டன்ட் திங்ஸு டேப்லெட்ஸு மட்டும்தான் எடுക്കുക. ஓகே, இங்கே சாந்தி யாரு? எங்க வாக்கி 50,000? இல்ல அண்ணன், சின்ன பெட்ட கொஞ்சம் குறையுங்க அண்ணன். இதென்ன கவர்மெண்ட் பஸ் டிஸ்கவுண்ட் பண்றதுக்கு தந்தாவணும். ഞാൻ இங்கே இனி வரமாட்டேன். போட்டு கிளம்பும் போது இங்கே கால் வரும். நீங்கள் எல்லாம் அங்க வருக, ഞാനും அங்க நிற்பேன். ஓகே? என்னடா எல்லாம் சரியா தானே போகுது? இடத்துக்கு வந்தாச்சு. நாளைக்கு இரவு போட் கிளம்புது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, நாளைக்கு நான் அங்கே வரேன். கேரளாவில் எங்கே வரணும்னு சொன்ன? கொல்லம். இப்போ உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? 45 இருக்கேன் காணாதா? அப்பாவி மாட்டுப்பட்டான் உதவி பண்ணலான்னு வந்தேன். தேவையில்லாமல் மனசில் ஆசைப்பட்டு வளர்த்துக்கொள்ளாது. இனிமேலாம் அவங்கள பார்க்க முடியுமான்னு கூட தெரியாது. அதனால தாண்டா நான் அங்கே வரேன்னு சொல்கிறேன். நான் அங்கே வந்துட்டு கால் அடிக்கிறேன். ஓகே? என்னென்ன ஆச்சு? இன்றைக்கு இரவாம் போட்டு நீண்ட கரைக்கு இரவு 11 மணிக்கு வர சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து கிடக்கு. இளையால இங்கே வந்துட போறா, அவகிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் ஃப்ரெண்ட் நம்பர் இருந்தா கூப்பிட்டு சொல்றியா? சரிண்ணே, நான் ஃபோன் பண்ணுறேன். கிளம்புங்க, கடலுக்குள்ள லாஞ்சி காத்துட்டு இருக்கு, நமக்கா நிக்க மாட்டா. வர வர, டேய் நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன்டா. காசு எடுக்கு, பேலன்ஸ் காசு. என்ன மாறு. காரு காரு காரு. என்ன பைசா இல்லைங்க பின்ன என்ன பண்றது? வேற ஒன்றும் நடக்குது. பணம் இல்லாத வேற வர்த்தானம். 50,000 ரூபாய் கம்மியா இருக்கு, போட்ல ஏறி விட மாட்டேன்றாரு. பணம் தான் முக்கியம், உனக்கு தெரியாதா? நீங்க ரொம்ப நன்றி அண்ணன். பணத்துக்காக பணத்தை கூட தின்னுவான் போல இருக்கு. நிறைய வேலை இருக்கு, நிறைய பரிபாடி இருக்கு சார். கிளம்பட்டாயா? கிளம்பட்டோம். ஹாப்பி ஜானி. இல்லையா உன்னை தேடி போலீஸ் வந்திருக்காங்கப்பா. இவனுக்கு இதே வேலை. அப்போ எங்கட உயிரை துச்சமென நினைச்சு ஆமை வழி கடலோடி உலகையே வலம் வந்த சமுத்திரத்தின் செல்வங்களே, வருக வருக. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? நம் கால்கள் கட்டுண்டு 4 தசாப்தங்களாய் கானல் நீரை பார்த்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தது போதும். இந்த நெடும் பயணம் எங்களுக்கு கொண்டும் புதுசில்லையடாப்பா.
முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரம் வரை தேசம் கடந்து சொந்தம் கொண்ட நாம் காற்றின் திசையறிந்து கடலிலே மீன்பிடித்தும் முத்தெடுத்தும் பல தூர தேசங்களுடன் வாணிபம் செய்து வந்த நாம் ஆஸ்திரேலியா முதல் ஆப்பிரிக்கா வரை மூவேந்தர்களின் மாபெரும் படை கொண்டு இந்த சமுத்திரத்தையே ஆண்ட இனம் நம் சொந்தங்களை இழந்து நாடு கடந்து இதே சமுத்திரத்தில் உயிர் வாழ வழி தேடி அகதிகளாய் அனாதையாய் போகிறோம். வருக வருக. உட்காந்து விசாரிங்க. அவ சொல்றது அப்படியே கரெக்டாக நோட் பண்ணிக்க. ஏய் 2 நாள் எங்க போன? கேம்புக்கு போயிருந்தேன். அந்த பசங்க எங்க? யாரு? அவனுக்கு தப்பிச்ச அடுத்த நாள் அவனுக்கு 3 இடத்துல இருந்து ஃபோன் பண்ணியிருக்க. எதுக்கு? காலேஜ் டெக்கரேஷனுக்காக கேட்டிருந்தேன். அதுக்காக தான் கால் அடித்தேன். ஓஹோ அப்படியா? அப்போ அந்த கருவாப்பையன் அப்பன்ட்ட போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி ஏன் சொன்ன? வெளிநாடு போகிறாங்க, எங்கன்னு தெரியாது. ஏஜென்ட் சொல்லிவிட்டேன், அவ்வளோதான். கொண்ட வந்த இடத்துல உனக்கு தேவையா? ஏஜென்ட் நம்பர் தான். நம்பர் சொல்லு. 900 3662 795. நீ செல்போன் யூஸ் பண்ண மாட்டியாமே? ஆமாம். ஏன்? விருப்பம் இல்லை. எனக்கு உன் மேலே சந்தேகமே அங்கே தான் இருந்துச்சு. செலவுக்குலாம் என்ன பண்ணுவேன்? வெளிநாட்டில் ஆள் இருக்காங்க, அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. சார் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்போ சொல்லு, அவனை எங்கே இருக்கானுங்க? விசாகப்பட்டினம். மறுபடியும் போய். சரி, நாளைக்கு நான் அங்கே வரேன். கேரளாவில் எங்கே வரணுமென்று சொன்னேன்? நாளைக்கு கேரளாவில் எங்கேருந்து போகிறாங்க? சொல்றி. கொச்சின்ல இருந்தா போகிறாங்க. சரவணா சார் கொச்சின் போகணும், வண்டி ரெடி பண்ணுங்க. ஓகே சார். எந்திரி. ரெடி சார்.